வைகை புயல வாட வச்ச வரி விலக்கு விவகாரம். ஆளும் கட்சியோட கோபத்துக்கு ஆளானதுனால போன 3 வருஷங்களா வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு வடிவேலு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவர் நடிச்ச தெனாலிராமன் படம் நேத்து வெளியாச்சு. அதை ஒட்டி ஆளும் கட்சிக்கு ஆதரவான தொலைக்காட்சியில வடிவேலுவோட பேட்டி ஒளிபரப்பாச்சு. இது நாள் வரைக்கும் தன்னை தள்ளியே வச்சிருந்தவங்க தன்னுடைய பேட்டிய ஒளிபரப்பும் அளவுக்கு இறங்கி வந்ததும் உற்சாகமானாரு வடிவேலு. தாம் மேல உள்ள ஆளும் கட்சியோட கோபம் தீர்ந்துட்டுதுன்னு எண்ணி புலகாங்கிதப்பட்டு தனக்கு நெருக்கமான பலரோட தாம் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாரு. வடிவேலுவோட மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கல. தெனாலிராமன் படத்துக்கு வரி விலக்கு கோரி கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாங்கவே இல்லையா. சரியான முறையில விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்தும் ஏதேதோ காரணங்களை சொல்லி விண்ணப்பத்தை வாங்காமலே தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ஆட்களை திருப்பி அனுப்பிட்டாங்களாம். இந்த விஷயம் வடிவேலு காதுக்கு வந்ததும் வைகை புயல் வாடி போயிட்டாராம்.